வந்து சொல்லாத உறவ இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க. எம்மா நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டியா? எங்க தூரமா? ஆமாம்மா, பேங்க் வரையும் போறேம்மா. அதான் பேண்ட் சட்டை போட்டிருக்கியோ? பார்த்து பத்திரமா போயிட்டு வாயா. சரிம்மா. அம்மா நீ இன்னும் சாப்பிடல? இல்லம்மா, எனக்கு வயிறு பசிக்கல. இப்போ டீயை மட்டும் குடிச்சிட்டு பேங்குக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் மதியம். வயிற்றுக்கு சாப்பிடாம அப்படி என்ன வேலை? சாப்பிட்டு போக வேண்டியதானே? அப்படி சொல்லுங்க அத்தை. போட்டு வந்துட்டியா? வந்தாச்சு வந்தாச்சு. காலையில 11 மணி ஆக போகுது. நேரத்துக்கு இந்த டீயை குடிச்சிட்டு போறதுக்கு தோசையாச்சும் வச்சு சாப்பிட்டு போலாம்ல. ஏமாக்கா இப்படி பண்ணியா நீ? அம்மா எனக்கு பசிக்கவே இல்லைம்மா. ராத்திரிக்கு இப்போ சப்பாத்தின்னு ஒன்று கொடுத்தாளா, அதை சாப்பிட்டதுக்கே எனக்கு நெஞ்ச கரைச்சிக்கிட்டு இருக்கு. ஆமா இருக்கும். நல்லதுக்கு தானே செஞ்சு தரா. உனக்கும் என்ன போலவே அப்படியே சுகரு. இதுக்கு தானே சப்பாத்தியை செஞ்சு போட்டா. இப்படி குறை சொன்னா எப்படி? தானத்தை நல்லா கேளுங்க. இப்போ பையனுக்காண்டி தான் செஞ்சு கொடுக்குறது. அதுலேயும் 1008 குறை சொல்லுவாங்க. அம்மா சப்பாத்தி மாதிரி இருந்தா பரவாயில்லம்மா. வேற எப்படி இருந்துச்சாமா? இதுக்கு மேலே எதுவும் நான் சொல்லலம்மா. அந்த டீயை கொண்டா, நான் குடிச்சிட்டு கிளம்புறேன். நீங்க இப்ப வர வர சரியாவே சாப்பிட மாட்டீங்க. நீ வெட்டிக்கிட்ட சொல்லி சத்தம் போட சொன்னாதான் நீங்க கேப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நேரம் தானே சாப்பிடாம போறேன். குள்ளவும் அவன்டெல்லாம் சொல்ல போயிருவியோ? ஆமா, யார் சொன்னதான் கேப்பீங்க? அப்புறம் நான் சொல்லியும் கேட்கல, உங்க அம்மா சொல்லியும் நீங்க கேட்கல. நீ உங்க மகன் சொன்னாதானே நீங்க கேப்பீங்க. அதனால அவன்கிட்ட சொல்லி சத்தம் போட சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் சொல்லாண்டாம். மதியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவேன். சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணி வை. சரிங்க, இந்தாங்க டீ. கொண்டா. மக்களே, வண்டியிலேயே போற? ஆமாம்மா. டேய், நம்ம தங்கச்சி வீட்டுல இறக்கி விட்டு போயிருக்கியா நீ? ஏம்மா என்னாச்சு? தங்கச்சி மாவ வந்து என் கூட ஒரே சண்டை பிடிக்கா. யாரு? கயலா? ஆமாங்க. என்னம்மா சண்டை பிடிக்கா? அவ அம்மையை பார்க்க வரவே மாட்டேனாமா. அவ அம்மாவும் அவளும் தான் என்னை பார்க்க வராங்களாமா. நீ உன் மவ வீட்டிலேயே தானே உட்காந்துட்டு இருக்க. அவளை தேடி என்னைக்காவது மவ வீட்டுக்குன்னு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போறா. பெரிய மனுஷி அந்த அளவுக்குலாம் பேசுறாளோ? ஆமாயா. இதனால என்ன இறக்கி விட்டு போறியாமா? இப்ப வேண்டாம், வெயில் ஓவரா இருக்கு. பொழுது சாய போல வேணா வெற்றியை கொண்டு போய் விட சொல்லியே. என்னம்மா? ஆமாத்தா, இருங்க. உச்சி வெயில் அடிக்குதுல்ல, இந்நேரத்தில் வண்டியில் போனாலும் உங்களுக்கு கிறக்க வந்துடும். ஏற்கனவே ப்ரெஷர் வேற இருக்கு. அதனால சாயங்காலமா போகலாம். அப்படியா? சரி, அப்போ சாயந்தரம் போல போகிறேன். ஒரே தான், நாளைக்கு காலையில நேரமா கொண்டு போய் வேணா நான் விடுறேன். அப்படியாப்போ? சரி, அப்போ நான் காலையிலே போகிறேன். சரி ஆட்டம். சரி ஏங்க, நீங்கள் டீயை குடிச்சிட்டு கிளம்புங்க. நான் போய் மதிய சாப்பாடு செய்ய. ஆட்டம். என்ன கூழா இன்னைக்கு? ஆமாங்க, ராகி கூழ். சரி சரி. என் பிள்ளை என்ன செய்யறா? வீட்டில் தான் இருந்தா. ஆறேன்னு ஒரே அழுக. கூட்டிட்டு வந்துக்க வேண்டியதானே? இந்த கூழ் சட்டியை எனக்கு சமந்துட்டு வரவே முடியல. இந்த வெயிலில் உங்கள் மவளையும் வேற நான் எப்படி இடுப்பில் தூக்கிட்டு வர முடியும்? அதான் வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். அத்தை இருக்காவ, பார்த்துக்குருவாவ. சரி சரி. நீ சாப்பிட்டியா வள்ளி? நான் சாப்பிட்டேங்க. நீங்கள் குடிங்க. ஆட்டம் ஆட்டம். அம்மாவே வர சொல்லியிருக்கலாம்ல. தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காவளா? பாத்தி வெட்டி விடணும். அங்க ஆள் நின்னாதானே முடியும். அதனாலதான் முதல்ல என்னை போய் சாப்பிடுவான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாவ. அப்படியா? சரிங்க. அக்கா. ஏய் தம்பி. மச்சான் வாயா, சாப்பிடுவோம். இருக்கட்டும் மாமா, நீங்க சாப்பிடுங்க. என்ன இந்த வெயில்ல நடந்தா வந்த? ஆமாடா, அப்புறம் என்ன கார் வச்சா வர முடியும்? ஜூஸ் எனக்காவது ஒரு போனா போட்டுக்கலாம்ல. நான் கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பேன். இதுல என்ன இருக்கு? நான் எப்ப பாரு வீட்லயே தானே இருக்கேன். இது ஏதாவது சாப்பாடு கொண்டு வரும்போது நடந்து வந்தாதான் உண்டு. இதுக்கு இல்ல, உட்காரியா, ஏன் நின்றுட்டே இருக்கா? இல்ல மாமா இருக்கட்டும். இங்க வயலுக்கு போகணும். இந்த பக்கம் பார்த்தனா அக்கா இருந்துச்சா, அதான் வந்தேன். இதான் அக்கா இருந்தா தானே இந்த பக்கம்லாம் வருது. அப்படிலாம் இல்ல மாமா. அங்க வயல்ல வேலையே சரியா இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போனா வீட்டுல இருக்க வேலை. இதுல எங்க இங்க பார்க்க, அதனாலதான் வர முடியல. இருக்கட்டும் இருக்கட்டும். சாப்பிட்றா, கூழ் ஊத்தி தரட்டா? இது கூழா? ஆமா, ராகி கூழ். ஏன் சோறாக்கலையா நீ? இப்பெல்லாம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, இந்த மாதிரி கூழெல்லாம் குடிச்சாதான் உடம்புக்கு நல்லது. ஆமா, நான் நீங்க ரொம்ப பாவம்தான். அது தெரிஞ்சுக்கையா என் நிலைமையா? அக்காவை கட்டிக்கிட்டு ஏம்ல அப்படி சொல்ற? ஆமா, நீ சோறு காய்ச்ச மாச்ச பிடிச்சுக்கிட்டு கூழ ஆட்டி கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு மழுப்புற என்ன? வெயில் காலத்துக்கு கூழ தான் குடிக்கணும்னு. அதான் பாரு. இப்படி மாமா இதெல்லாம் நீங்க பொறுத்துட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? சொன்னா சண்டையில் வந்துடும். வரும் வரும். உங்களுக்காண்டி ஆசையா செஞ்சு அங்கிருந்து மெனக்கட்டி சமந்துட்டு வந்தேன்ல, நீ இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. செஞ்சேன்னு சொல்லு, ஆசையா செஞ்சேன்னா சொல்லாத. ஆமா, நீ பார்த்த அப்படியே போலாம் பேசாம. நான் புருஷனுக்காக ஆசாசியா நான் கூழ காய்ச்சி கொண்டு வந்தேன். அம்மா, அக்கா பேசுறது சாமி. அம்மா நீங்களே பாருங்க, இந்த ஊர்லயாவது புருஷனுக்காக பொண்டாட்டிய ஆசாசியா கூழ செய்வாங்களா?
ஆசையா கூட செஞ்சேன்னு சொல்றது நீ மட்டும்தான்க்கா. என்னால இப்போ உன் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன நீங்களும் ஒரு படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவன் கூட சேர்ந்துட்டு? ஐயோ நான் சிரிச்சனா? இல்லையே வள்ளி, நான் சிரிக்கலையே. என்ன மாமா இப்படி இருக்கீங்க? ஆமா சிரிச்சேன்னு ஒத்துக்கோங்க. ஓ மச்சான், நீ வந்ததுக்கு என்ன வேலை பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சரி ஓகே, நான் வந்த வேலை முடிஞ்சிட்டு நான் போயிட்டு வரேன். சிரிக்க தானே செஞ்சீங்க? ஐயோ இல்லம்மா. நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் கோவப்பட மாட்டேன். இல்லைன்னா இந்த வள்ளி யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. நமக்கு எதுக்கு வம்பு, உண்மையை ஒத்துக்கிடுவோம். ஆமா வள்ளி சிரிச்சேன். கண்டிப்பா கோவப்படாம இரு, நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல. அவசரப்பட்டீங்களே மாமா. இது கூழும் கிடையாது கஞ்சியும் கிடையாது, ஏஞ்சி போங்க. எம்மா தூங்கிருச்சோ? எம்மா எந்திரிம்மா. என்ன கையில இன்னும் 8 மணிக்கெல்லாம் படுத்துட்ட? ஒரே தலைவலிட்டி. மத்தியான வெயிலில் வேலைக்கு போவாதன்னு சொன்ன கேட்டியா நீ? என்ன செய்ய, வேலைக்கு போய் தானே ஆகணும். நீ இன்னும் உறங்கலையோ? ஆமாம் 8 மணிக்கெல்லாம் உறங்குறாவ. சரி போய் சாப்பிடவாது செய்ய. சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு சொன்னேன்ல என் கூட படித்த பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணம் சொல்லிட்டு போகணும்னு சொல்லி சொன்னேன்ல. ஆமாம் எப்போவோ சொன்னேன். நானும் துளசியும் நாளைக்கு போகிறோம். கிடி தேவையில்லாமல் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கா? அம்மா இதுக்கெல்லாம் கண்டிப்பாக போகணுமா? பேசாமல் வீட்டில் இரு. வீட்டில் இருக்கிறதா? போமா பேசாம. இது என்ன உனக்கு படிச்சோன்னு கேட்க மாட்டியா? நான் தான் அன்னைக்கே உன்ட்டு சொன்னேன்ல, இப்பெல்லாம் போயிட்டு வந்தானே சொன்னேன். இன்னைக்கு என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கா? அன்னைக்கு அப்படி சொன்னேன். நான் எதை பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா ரொம்ப தொலைவால சொல்கிற. இப்படி ஒத்தப்படி நான் தனியாக அனுப்புறது? நான் ஒன்றும் தனியாக ஒன்றும் போகல. ஆனால் துளசியும் சேர்ந்து தான் போகிறோம். பக்கத்துலேருந்து என் கூட படித்த பிள்ளையில 2 பேர் வரும். 4 பேர் மொத்தமாக சேர்ந்து போயிட்டு சேர்ந்து வந்துடுவோம். பேசாமல் இரு. அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். துளசி எப்படி அவங்க அம்மா விடுது? நாம நாளைக்கு போய் பேசிக்கிட்டு. ஏம்மா சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதம்மா. அந்த பிள்ளைகளோட போயிட்டு வந்துடுவேன்னு சொல்கிறேன்ல. இந்த திரும்ப எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? எங்கேயாவது போயிருக்கனா சொல்லு. உனக்கு எங்கடி போனோம்? ஊர் ஊரா போய் சுத்தணுமா? போய் சுத்து போ. நாளை எதுவும் கேட்டுக்கிற மாட்டேன். இன்னே பண்ணிட்டு எங்கெங்க ஊர் சுத்தணுமோ போய் சுத்து. ஊர் சுத்தணும்னா நான் ஒன்றும் வந்துட்டு கேட்கல. கூட படித்த பிள்ளை கல்யாணத்துக்கு போகணும் தான் நான் கேட்கேன். ஊர் சுத்தணுமா? இப்படி கைக்குள்ளேயே வச்சு என்னதான் பண்ண போற நீ? நான் எங்கேயாவது போயிருக்கனா வந்திருக்கனா? நீ என் இடத்துக்கு வருவல்ல, அப்போ உனக்கு தெரியும் என்னோட வழி. நான் வரப்ப பார்த்துக்கிறேன். நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போவதா போகிறேன். திம்பருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை உனக்கெல்லாம். திம்பர் எடுத்து நல்லா ஆடு என்ன? ஆமாம் கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டா போதும். உடனே திமிரு பிடிச்சவ வாயாடின்னு சொல்லிட்டு வந்துடுறது. அம்மா கிட்ட பேசுகிற மாதிரியே நீ பேசுகிற? ஆமாம் அம்மாவே இப்படி சொன்னா மற்றவங்களுக்கு சொல்லதான் செய்வாங்க. என்னமோ பண்ணி தொலைப்பா. சரி காலையில் போனோமா நேரத்தோடி வந்தமான்னு இருக்கணும். எத்தனை மணிக்கு கிளம்புற? காலையில் 7 மணிக்குமா பஸ்ஸு. 10 மணி வண்டி பிடிச்சி போகணும். கல்யாணம் எத்தனை மணிக்கா? 9 to 10:30ம்மா. கல்யாணம் முடிவும் வரசா கிளம்பி 12 மணிக்குள்ளே வந்துடணும் என்ன? சரிம்மா. சரி போய் நேரமாக படு. 7 மணிக்குன்னா நீ காலையில் ஒரு 6 மணிக்காவது கிளம்பி ரெடியாக வேணாமா? சரி நான் துளசிட்டு மட்டும் போய் ஒரு வாட்டி சொல்லிட்டு வந்துடுறேன். என்னமோ பண்ணுப்பா. இங்கே நம்ம சொல்கிறத இவ கேட்குறா. என்ன பண்ணுறது, ஒத்த பிள்ளையே போச்சேன்னு சொல்லி நம்மளும் செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பாக போச்சு. மேலே இவளை மாற்ற முடியுமா? என்னமோ அவள் தலையில் என்ன எழுதியிருக்கோ அது நடக்கட்டும். துளசி என்ன காயில எதுக்கு இப்படி வேமா வர? இல்லைப்ல எல்லாரும் கல்யாணத்துக்கு சொல்லியிருந்தோம்ல. ஆமா அதான் போலாம் தானே சொல்லியிருந்த. அதான் அம்மா வரதானப்ல. அம்மா நான் வரதா செய்யேன். என்னாச்சு இவ்வளோ சந்தேகமா கேட்க? இல்லை எங்கள் அம்மா அன்னைக்கெல்லாம் சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டுச்சுன்னா ஏன் அப்புறம் எப்படி சமாளிச்ச? ரேஞ்ச் சொன்னாவளா எப்படி? நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு வருவியா மாட்டியா? அதையே கேளு. அது இதுன்னு சொல்லி நானும் சண்டை போட்டேன். அம்மா போயிட்டு வான்னு சொல்லிடுச்சு. துளசி கண்டிப்பாக வரா, நான் இல்லைன்னா துளசியும் போக மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அடி பாவி. ஆமாவ்ல அதனால அம்மா போயிட்டு மதியத்துக்குள்ளே வந்துடணும்னு சொல்லியிருக்கு. சரி சரி அதனால என்ன வந்துருவோம். நமக்கு என்ன வேலை அங்கே? கல்யாணம் முடிஞ்சா கிளம்புறது தானே. ஆமாம் ஆமாம் அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு உங்கள் வீட்டுக்கு போனா அம்மா தண்ணி குழாய்க்கு போயிருக்கான்னு சொல்லிச்சு. அதான் வந்தேன். ஆமாவ்ல காலங்காத்தால தண்ணிக்கு யாரு இவ்வளோ கூட இருந்து சண்டை போட்டுட்டு இருக்குது? ராத்திரியே பிடிச்சி வச்சுட்டோம்னா நாளைக்கு காலையிலே குளிக்கணும்ல. ஆமாம் ஆமாம் பிடிக்கிறியா தண்ணி? இல்லை அம்மாவே பிடிச்சி வச்சிருச்சு. சரிப்ல காலையில் 7 மணி வண்டிக்கு போவோன்னு. போவோம் அதெல்லாம். இப்போ நேராமல் வந்துருட்டி துளசி. அதெல்லாம் லேட் பண்ண மாட்டேன். நீ வந்துருவல்ல? வந்துடுவேன். சரி வா போவோம். என்ன மாப்பிள்ள காலையிலேயே போதையா? என்னை பார்த்தா போதையை போட்டு வந்தவன் மாதிரியால இருக்கு. ஆமா அப்படிதான் தெரியுது. பேசுவ இதுக்கடா இப்படி வண்டியில போறவன வழியை மறிச்சு நின்றுட்டு இருக்கா? 100 ரூபா இருந்தா கொடுத்துட்டு போ. எதுக்கு மாப்பிள்ள? பெட்ரோல் இல்லாம வண்டி ஆஃப் ஆகி போயிடுச்சுடா. பெட்ரோல் வாங்க தான் 100 ரூபா தானே, வாங்கிக்க. நீ எங்க காலையிலே மாப்பிள்ள கணக்கா கிளம்பிட்டா? கொஞ்சம் பக்கத்து ஊர் வரையும் போறேன்டா வெளியே. மாப்பிள்ள நீயும் சேர்ந்து போவோம். நாளா வரல, நீயே போயிட்டு வா. ஆட்டும். இது என்ன மாப்பிள்ள, நேற்று ஏதோ பஞ்சாயத்தாமா கேள்விப்பட்டேன். என்ன பஞ்சாயத்து? எனக்கு எதுவும் தெரியலையேடா.
பாவி நீ தான் பஞ்சாயத்தே வச்சியாமே. நான் எங்கடா வச்சேன், என்னடா வளர்ற? வெளியூர்காரங்க வந்து உன் அத்தை மகிட்ட வம்பிழுத்தாங்களாமா? அது ஏதோ சண்டைன்னு சொல்லி சொன்னாவ. ஆமாண்டா, எவனுக்குன்னே தெரில. ஊருக்குள்ள வந்து லந்த கொடுத்துட்டு இருந்தாங்க. அதான் மிரட்டி விட்டேன். அத்தை மக மேல ரொம்ப தாண்டி பாசம். அம்மா என்னதான் இருந்தாலும் நம்ம அத்தை மகள்ல விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுக்காதப்போ விட்டு கொடுக்காத. ஓகே சரியில்லையே மாப்பிள்ள, கேட்கறது புரியுது எனக்கு. என்னடா அன்னைக்கு தான் மாமாவங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தானே, அத்தை மகளுக்காக சண்டை போட்டானேன்னு சொல்லி கேட்க அதானே? அதேதான். எப்படி மாப்பிள்ள இப்படி கரெக்டா கேட்ட? உன் இடத்துல நானே இருந்தாலும் அப்படிதான்ல யோசிப்பேன். என் இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும். எல்லாரும் என் குடும்பம் தானே. டேப்பா, நான் வேதாவை நினைச்சிட்டு இருக்கேன்றதுக்காக என் அத்தை மகளுக்கு ஒண்ணுன்னா பார்க்காம இருக்க முடியுமா? என் மாமனும் இல்லை. அத்தை குடும்பத்துக்கு எங்க அப்பாவும் நானும் தானே இருந்து பார்க்கணும். சூப்பர் மாப்பிள்ள, இப்படிதான் இருக்கணும். நீயும் இப்படிதான் நினைச்சிட்ட பாத்தியால? இல்ல இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். பிள்ளையும் உன் பின்னாடி தானே சுத்திட்டு கிடக்கு, அதனாலதான். அவெல்லாம் சும்மா மாமா பையன் தான் நினைச்சு பேசிட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் என் மேலலாம் ஆசை வராது, நீ வேற. அதுவும் சரிதான். யார் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும். சரிடா, சரி நான் போயிட்டு வரேன். என்ன போயிட்டு வா வரேன். சரி மாப்பிள்ள. என்ன மணி வேற ஆயிட்டே இருக்கு, வயலு பிள்ளைய இன்னும் காணா. பஸ் வேற வரதுக்கு நேரம் ஆயிட்டே. இப்ப என்ன செய்ய? கிட்ட சொல்லி வர சொல்றதுன்னு வேற தெரியலையே. நம்மள லேட்டா வந்துடாதான்னு சொன்னான். இன்னும் நேராவையும் அவ வரல. என்னதான் செஞ்சுட்டு கிடக்காளோம்மா வீட்டுல. ஐயோ பஸ் வேற வந்துட்டு. ஐயோ டைம் வேற ஆயிட்டு. அம்மா சரியான ஆளு. நேராவதுன்னா எழுப்ப வேண்டாமா? எழுப்பாம விட்டதுனால பாரு. அவங்களையும் சொல்ல முடியாது, நம்ம தான் நேரமா எழும்பியிருக்கணும். பஸ் வேற போயிருக்குமே. இப்ப என்ன செய்யறது? இவ்வளோ ஆசையா ரெடியாவையும் கல்யாணத்துக்கு போக முடியாம போச்சுன்னா என்ன ஆகுறது? துளசி வேற என்ன பண்றான்னு தெரியலையே. போய் பார்த்தாதான் தெரியணும். கடவுளே பஸ் வந்திருக்க கூடாது. கடவுளே நான் எப்படியாவது கல்யாணத்துக்கு போயிடணும். பஸ் வந்துட்டே. சரி, ஏழைகளுக்கு ஒரு பஸ் இருக்குல்ல, வேலு வந்தானே அந்த பஸ்ல ஏறி வரட்டும். அந்த பஸ்ஸுக்கு போவோம். ஐயோ பஸ் போயிருச்சே. இவ்வளோ பக்கத்துல வந்து பஸ் இப்படி மிஸ் பண்ணிட்டேனே. இப்ப என்ன செய்யறது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க, நான் மட்டும்தான் போகாம இருக்கேன். கஷ்டமா இருக்கு. அடுத்த பஸ் எப்பன்னு வேற தெரியலையே. இந்த மாதிரி யாருக்குமே நடக்கவே கூடாது. எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது. வீட்டுக்கு போனாலும் அம்மா திட்டதான் செய்வா. அவ்வளோ தூரம் வேண்டான்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் நீ ஏன் போன, அதனாலதான் இப்படி ஆச்சுன்னு வேற சொல்லுவாங்க. வேற என்ன பண்றது? வீட்டுக்கு தான் போகணும். என்ன கயல் இங்க நிக்கிறா? கயலு மாமா, என்ன பிள்ளை காலையில இங்க வந்து நின்றுட்டு இருக்கா? என் ஃப்ரெண்டு பிள்ளைக்கு கல்யாணம் மாமா. போலான்னு கிளம்பி வந்தேன். ஒரு நேரத்துக்கு பஸ் போயிருச்சு, பஸ்ஸை விட்டுட்டேன். அதுக்கு எதுக்கு பிள்ளை அழுதுட்டு இருக்கா? இல்ல, என் ஃப்ரெண்டு எல்லாருமே வருவாங்க, நான் மட்டும் தானே போக முடியாம போச்சு, தான் அழுதுட்டு இருக்கேன். இது மட்டும் இல்ல, கடைசி நேரத்துல வந்து பஸ்ஸை விட்டுட்டேன்ல, கஷ்டமா இருக்கு. விட அழாத. எந்த ஊர்ல கல்யாணம்? இதான் ராமநாதபுரத்துல. இங்கேதானா? சரி வா, நான் கூட்டு போறேன். ஆமா நிஜமாவா? ஆமா முட்டக்கு நீ. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. லூசு, இதுக்கெல்லாம அழுவாங்க? நடு ரோட்ல நின்று அழுதுட்டு இருக்கா. யாராவது பார்த்தா என்ன நினைக்க மாட்டாங்க? என்ன நினைக்க போறாங்க? நம்ம ஊரை பத்தி உனக்கு தெரியாது பாரு. சரி மாமா. சரி வா, வண்டியில ஏறு, நான் கூப்பிட்டு போறேன். உனக்கு என்ன வேலை இல்லையா? பக்கத்தூர் வரையும் தான் போக வேண்டியது இருந்துச்சு. நான் உன்னை அங்க இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பாத்துக்கிறேன். ஐயோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்க எவ்வளவு பண்றீங்க? லூசு, இதுல என்ன இருக்கு? நான் அந்த வழியா தானே போறேன். உங்களுக்கு அந்த பக்கம் வேலை இருக்குன்றதுக்காக மட்டும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல மாமா. அழுததை உங்களால தாங்க முடியல, அதனால தானே. உண்மையை ஒத்துக்கோங்க மாமா, ஏன் இப்படி மறைக்கிறீங்க? கயலு, வண்டியில ஏறு சீக்கிரம். வரேன் மாமா, வரேன். மாமா நீ சூப்பரா பைக் ஓட்டுற மாமா. இதுல என்ன இருக்கு? பைக் ஓட்டுறதெல்லாம் உட்காந்து ரசிச்சிட்டு இருப்பியா? நீ எது பண்ணாலுமே நான் ரசிப்பேன் மாமா. ரிட்டர்ன் வரும்போது நீ பஸ்லயே வந்துரு. என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காத. சரி மாமா, ரிட்டர்ன் வரும்போது ஃப்ரெண்ட்ஸோடய வந்துடுறேன். ஆனால் நீ இப்போ வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. சரி விடு, இதுல என்ன இருக்கு? இது ஒரு ஹெல்ப் தானே. ஏன் மாமா? ஒரு டவுட்டு. என்ன சொல்லு. ஸ்டாப்ல நான் என்ன அழுதுட்டு இருந்தேன்ல, ஆமா. அப்பதான் வந்துட்டு ஊர்க்காரங்க யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டேன். இப்போ இப்படி என்ன வண்டியில் உட்கார வச்சு கூட்டிட்டு போறியே, இதே ஊர்க்காரங்க பார்த்தாங்கன்னா எதுவும் நினைக்க மாட்டாங்களா? ஓ ஆமா, இல்ல அது வேற ஒண்ணு இருக்கோ? அதான் கேக்குறேன். நீ இறங்கிறியா? ஆமா, இல்ல ஊர்க்காரங்கள என்ன நினைப்பாங்க?
என்ன நினைப்பாங்க எனக்கு என்ன தெரியும், நினைக்கிறவன்ட்டு போய் கேளு. என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியுமே. கொஞ்ச நேரம் அமைதியா வா கையில. கட்டிக்க போற பொண்ணு இப்பவே ஊர் சுத்துறான் வண்டியில உட்கார வச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா என்ன கையில? எனக்கு ஆசையா இருக்கு மாமா இந்த பைக் ஓட்டணும்னு. இந்த பைக் ஓட்ட சொல்லி தெரியா மாமா? எனக்கு எதுக்கு பைக் ஓட்டணும்? என்ன ரேஸா போக பாரு. ஆமா சும்மா கலாய்க்காத. ஆசையா இருக்குன்னு சொல்லித்தாங்க. உன்கிட்ட தானே கேட்க முடியும், வேற யார்கிட்ட போய் நான் கேட்பேன்? இதுக்கு என்ன, சொல்லி தந்துட்டா போச்சு. இன்னும் எங்கேயும் கீழே தள்ளாம இருந்தா சரி. அதெல்லாம் ஒன்றும் தள்ளி விட மாட்டாங்க. நீ மட்டும் பைக் ஓட்ட கற்றுக் கொடு. எனக்கு மட்டும் நீ கற்றுக் கொடுத்தேன்னு வையேன், வாழ்க்கை ஃபுல்லா உன்னை என் பின்னாடியே பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவேன். அப்படியா? அதுக்கு என்ன, கத்து கொடுத்துட்டா போச்சு. எனக்கு ஒரு டிரைவர் கிடைச்ச மாதிரி தானே. டிரைவரு அரமண்டைக்கு புரியலன்னு பாரு கொஞ்சமாவது. வாழ்க்கை ஃபுல்லா உன் பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு ஹிண்ட் கொடுக்குறேன். லூசு மக்கு மாமா. லைஃப் லாங் இதே போல உன் கூட சந்தோஷமா நான் டிராவல் பண்ண மாமா, பொண்டாட்டியா. கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நான் நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. இப்போ தூரமா நின்று ரசிச்சுட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் உன் பக்கத்துலேயே இருந்து உன்னை ரசிப்பேன். தம்பி பிடிச்சிக்கோ, ஃபாஸ்டா போகணும். என்ன தம்பி எதுக்கு மாமா, நீ இருக்கல நான் உன்னையே பிடிச்சிக்கிறேன். வாய் பேசிட்டே இரு, போற வழியில எங்கேயாவது தள்ளி விட்டு போறேன் பாரு. நீ செஞ்சாலும் செய்வ, ஃப்ரீயான ஆள் தான், நான் கம்பியவே பிடிச்சிக்கிறேன். அது